வணக்கம் நேர்களே. இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக பதவியேற்ற முதல் நாளிலிருந்து தொடர்ந்து பல்வேறு உலக நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்திய பிரதமர்கள் கால் பதிக்காத பல நாடுகளுக்கு நரேந்திர மோடி அவர்கள் சென்றிருக்கிறார். பல பத்தாண்டுகளாக இந்திய தலைவர்கள் செல்லாத பல நாடுகளுக்கும் பிரதமர் சென்றிருக்கிறார். இப்படி அவருடைய பயணங்களின் மூலமாக பல்வேறு உலக நாடுகளுடைய இந்தியாவின் உறவை வளர்த்திருக்கிறார். பொருளாதார ரீதியாகவும் இந்தியாவும் சரி மற்ற நாடுகளும் சரி பல பலன்களை அடைந்திருக்கிறது. சமீபத்தில் கூட 5 நாடுகளுக்கு பிரதமர் பயணம் சென்றிருந்தது நமக்கு நினைவிருக்கலாம். அந்த வரிசையில தற்போது பிரதமர் அவர்கள் யுகேவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். யுனைடெட் கிங்டம் போயிருக்கிறார். பிரிட்டன்ல அந்நாட்டு பிரதமரை சந்தித்திருக்கிறார். அங்கே முக்கியமாக பார்க்கப்படுவது FTA, அதாவது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை பிரதமர் கையெழுத்திட்டிருக்கிறார். இதன் மூலமாக இந்தியா பெறப்போகும் பயன்கள் என்ன, யுனைடெட் கிங்டம் அல்லது பிரிட்டன் பெறப்போகும் பயன்கள் என்ன என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேசவிருக்கிறோம். நிலையத்தில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் சர்வதேச உறவுகளின் ஆய்வாளர் திரு பாலாஜி அவர்கள். வணக்கம். வணக்கம். இணையத்தின் மூலமாக நம்மோடு இணைந்திருக்கிறார் பொருளாதார பேராசிரியர் திரு முத்துராஜா அவர்கள். வணக்கம் சார். இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணையத்தின் மூலமாக பாஜகவிலிருந்து திரு கனக சபாபதி அவர்களும் இணையவிருக்கிறார். பாலாஜி சார், ஒரு சர்வதேச உறவுகளின் அனலிஸ்ட் எக்ஸ்பர்ட் என்ற வகையில தொடர்ந்து பிரதமருடைய இந்த பயணத்தை நான் அறிமுகத்தில் சொன்னதை போல பார்த்திருக்கிறேன். அந்த வரிசையில இன்னைக்கு யூகே போயிருக்கிறார். இன்னைக்கு ஜியோ பொலிட்டிக்ஸ் இன்டர்நேஷனல் லெவலில் பார்க்கும்போது US அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் ஒரு வர்த்தக போரை உலக நாடுகள் மீது திணித்திருக்கிறார் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விமர்சனமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்னைக்கு பிரதமருடைய UK பயணத்துல இந்த பொருளாதார ஒப்பந்தம் தான் ஒரு முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறது. எப்படி பாக்குறீங்க இந்த FTA? இந்த FTA வந்து ஒரு கேம் சேஞ்சர் இன் இந்தியா பிரிட்டன் ரிலேஷன்ஸ். இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கான ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதுல ஒரு கேம் சேஞ்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா யூரோப்புக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு ரிலேஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு கேம் சேஞ்சர். இப்போ UK பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அவங்க யூரோப்லேயும் வந்து ஆக்சுவலாக பார்ட்டிசிபேட் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து US-ஓடைய ரிலேஷன்ஸ் இருக்கு. UK வந்து ஒரு நேட்டோ ஒரு கண்ட்ரி. ட்ரேட் ரிலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடுக்கும் செக்யூரிட்டிக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ் இருக்கு. பட் நம்ம ஏன் வந்து அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா இப்போ வந்து யூஎஸ்க்கு வந்து இதை வந்து ஒரு நிலைநிறுத்தத்துக்கான ஒரு விஷயம், நாங்கள் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற கண்ட்ரிகள், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து வெஸ்டர்ன் பாப்புலேஷன்ஸ் அதிகம் இருக்குது. அந்த மாதிரி கண்ட்ரிகளோடையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறோம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு நிலைநிறுத்தமான ஒரு விஷயங்கள். அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுங்கிறது எப்போ அது போடுங்கனாக்க செக்யூரிட்டி சிச்சுவேஷன்ஸ் 2 கண்ட்ரிக்குள்ள வந்து சுமூகமாக இருக்கும்போது தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போகும். இது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அதே மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன இருக்கு, செக்யூரிட்டி ரிலேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. இது வந்து ஒரு நல்ல சிக்னல் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. நிச்சயமா தொடர்ந்து நம்ம டீட்டெயிலா இதை பத்தி பேசுவோம். பொருளாதார நிபுணர் முத்துராஜா சார், வணக்கம். ஒரு பேராசிரியரா இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, ராஜாங்க ரீதியிலான உறவுகளை மேம்படுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக 2 நாடுகளுமே இதுல பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சேலஞ்சிங்கான ஒரு சிச்சுவேஷன்ல பல நாடுகள் போர் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் UK எப்படி பாக்குறீங்க? மிக சரியான பார்வை. எல்லோருக்கும் வணக்கம். 3 கருத்துக்களை பதிவு செய்யணும். ஒன்று, இயற்கையாகவே இந்தியாவும் பிரிட்டனும் பொருளாதார ஒப்பந்தங்களிலே பொருளாதார பலன்கள் பெறுவதிலே 200-300 ஆண்டுகளாக நாம் பார்த்திருக்கிறோம். ஒருபுறம் கலோனியல் இந்தியாவாக இருந்தாலும் கூட இன்னொரு புறம் இந்தியாவும் பிரிட்டனும் நெருங்கிய நட்புறவு பொருளாதார நிலையை பார்க்கிறோம். இந்திய பொருளுக்கான சந்தை அங்கே பிரிட்டனிலே மிக அதிகமாக இருந்திருக்கிறது. பிரிட்டன் மக்கள் இந்திய பொருட்கள் அதிகமாக விரும்புவார்கள். அதே போல இந்திய மக்கள் பிரிட்டன் சார்ந்த பொருளாதாரத்தை விரும்பக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு தெரியும். 2-3 நாட்களுக்கு முன்பு அமெரிக்க பொருளாதார அறிஞர்களும் அமெரிக்க அதிகாரிகளும் சைனாவையும் இந்தியாவையும் பொருளாதார அடிப்படையிலே மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். அது சரியா என்பது இன்னொரு பக்கம் அதற்கு நாம் பதில் தேட வேண்டும், மாற்று கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கான சரியான சாவி தான், சரியான கீ தான் நம்ம இந்த ஒப்பந்தம், இந்தியா பிரிட்டன் ஒப்பந்தம் நமது பாரத பிரதமர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, நண்பர் பாலாஜி அருமையாக சொன்னார். ஒரு வர்த்தக ஒப்பந்தத்திலே மிக முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள், செக்யூரிட்டி சம்பந்தமான விஷயங்கள். அது இயல்பாகவே இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா மிகப்பெரிய நாடுகளோடு, வளர்ச்சியடைந்த நாடுகளோடு
இருமுக வாணிபத்திலே வர்த்தக ஒப்பந்தத்தை செய்து காமிக்க முடியும் என்பதற்கான ஒரு சான்றாக பார்க்கிறேன். நிச்சயமா. இப்ப உலக நாடுகளோடு இப்ப ரீசெண்டா பிரதமருடைய பயணங்கள்ல பார்க்கும்போது ஒரு குளோபல் சவுத்துக்கான ரெப்ரசன்டேட்டிவா நம்ம இந்தியாவை நிலைநிறுத்தி கொண்டு இருந்தோம். ஆனா இப்போ ஒரு வளர்ந்த நாடுகள் G7 நாடோட முதல் பொருளாதார ஒப்பந்தத்தை நம்ம கையெழுத்திட்டு இருக்கிறோம். உறவுகளை மேம்படுத்துவதில், சர்வதேச உறவுகளை மேம்படுத்துவதில் இது எந்த அளவுக்கு நமக்கு உதவியாக சி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரேட்லையும் சரி செக்யூரிட்டிலையும் சரி தெர் இஸ் ஆல்வேஸ் சம்திங் கால் பிராக்மேட்டிசம். அதாவது நடைமுறைக்கு எது ஒத்து வருதோ. இப்போ யூகேவுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன்ஸ் இருக்குது. காமன்வெல்த் கண்ட்ரி, இந்தியா ஒரு காமன்வெல்த் கண்ட்ரி. காமன்வெல்த் கண்ட்ரியில் இருக்கிற நிறைய கண்ட்ரிகள் பார்த்தீங்கன்னாக்கா குளோபல் சவுத்தில் இருக்காங்க. நமக்கு ஹிஸ்டாரிக்கல் கொலனியல் ரிலேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னாக்கா கான்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், பார்லிமெண்ட்ரி சிஸ்டமாக இருக்கட்டும், லெகிஸ்லேட்டிவாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா யூகே சிஸ்டத்தில் இருந்தாலும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் மிச்ச கண்ட்ரீஸில் இருந்தாலும் யூகேவுக்கும் நமக்கு பெரும்பாலானது இதில் ரெண்டாவது விஷயம் என்னன்னா யூகேவில் வந்து நம்ம நாட்டு மக்கள் அதிகமாக உள்ளார். யூகேல அதிகமான யூகேங்கிறது பார்த்தீங்கன்னா யூரோப்பில் யூகே உடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் என்ன, அதனால ஏன் வந்து நம்ம வந்து இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் அந்த செக்யூரிட்டி ரிலேஷன்ஸ் என்ன, யூரோப்புங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் ஆஃப் த வேர்ல்டு. அங்கே யூரோப்புடைய பாலிடிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து வேற சில இடங்களில் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் தான். ஈவன் யூஎஸ்ஆ இருக்கட்டும், இங்கே லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும், இங்கே சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஈவன் பசிபிக் ஐலண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து இன்னைக்கும் அதோட ஜியோ பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கு. இதனால என்ன சிக்னல் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணுறதுனால அவங்களுடைய நெகோசியேஷன்ஸ் வந்து எப்படி அந்த அளவுக்கு அருமையாக செய்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். இதுல என்ன ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்னா ஃபாரின் மினிஸ்டர் அண்ட் ட்ரேட் மினிஸ்டர் ரெண்டு பேருமே இதுல கலந்துருக்காங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ், ஜியோ பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸும் சரி, ட்ரேட் ரிலேஷன்ஸும் சரி நமக்கு அதிகமாக தெரிகிறது. குறிப்பிட்டு இந்த எஃப்டிஏவை பொறுத்த வரைக்கும், இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல பொறுத்த வரைக்கும் பல துறைகள் இந்தியாவில் வளர்ச்சி அடையும். யூகே வந்து வெரி ஈகர் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா, ஒரு வளரும் நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு யூகே ரொம்ப ஆர்வகமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். எந்தெந்த துறைகள் நேரடியாக நமக்கு இதுல வளர்ச்சி அடையும்? அக்ரிகல்ச்சர் மேஜர் ஃபேக்டரா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் த ட்ரேட் டீல் பாத்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற அந்த $16 பில்லியன் ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னாக்கா $120 பில்லியன் 2030 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது வாய்ப்புகள் இருக்கு. பை 2030 இது 120. முக்கியமா அக்ரிகல்ச்சர், மிக மிக வேற சில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹெவி இண்டஸ்ட்ரியிலையும் ட்ரேட் இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா வேற சில வந்து இப்போ வந்து நம்மளுடைய இதோட ட்ரேட் ரிலேஷன்ஸ்னால நமக்கு இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சில இப்போ வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்ல சில டெக்னாலஜி இன்னி வரைக்கும் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தங்கியிருக்காங்க. பட் ஆனால் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா நம்ம ரீநெகோஷியேட் பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி யூகேவோட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டு வச்சோம்னா இப்போ மிச்ச நாடுகளோட நம்ம நெகோசியேட் பண்ணும் போது ட்ரேட் டீலுங்கிறது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். இதை மேற்கோள் காட்டி பண்ண முடியும். ஆக்சுவலா வந்து இப்போ எதுக்காக வந்து ட்ரேட் அண்ட் செக்யூரிட்டி, இதை வந்து ட்ரேட் ரிலேஷனா மட்டும் பார்க்க முடியாது, செக்யூரிட்டி ரிலேஷன். ஏன்னா செக்யூரிட்டிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு சைனாவுக்கு பாத்தீங்கன்னா சைனா வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறாங்க, மிச்ச நாடுகளோடய அவங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஏன் அவங்களால ட்ரேட் அக்ரிமெண்ட் ஈஸியா போட முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனா வந்து யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல பர்மனன்ட் மெம்பர். சைனாவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டதுனால அந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ் வந்து யுஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ் எந்த கண்ட்ரியில இருக்கனால அங்க இருக்கிற அந்த கண்ட்ரிஸோட கோஆபரேஷன் ஈஸியா இருக்க முடியும். அந்த ஒரு காரணத்தினால இப்ப இந்தியா பாத்தீங்கன்னாக்கா யூகேவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டதுனால நம்மளுடைய வந்து இன்க்ரீஸ் இன் ஸ்டேச்சர் அதிகமா இருக்கு. நம்ம நெகோசியேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா நெகோசியேட் பண்ணுவோம். நாளைக்கு வந்து யுஎஸ் வந்து இந்த தாரிஃப் இது பண்ணியிருந்தா கூட, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா கூட, நாளைக்கு டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது டிஃபரெண்டா இருக்கும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி வந்து அதை வந்து நெகோசியேட் பண்ண முடியும். இப்ப இன்னைக்கு அதே மாதிரி அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டதுனால நமக்கு வேற சில யூரோப்பியன் கண்ட்ரிஸோட நம்ம நெகோசியேட் பண்றது வந்து டிஃபரெண்டா இருக்கும். நாட் ஓன்லி ட்ரேட் பட் ஆல்சோ இன் செக்யூரிட்டி. இப்போ வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னாக்கா ரெசினா டயலாக்னு ஒன்று நடந்தது. யூரோப்பியன் ஆனுவல் ரெசினா டயலாக் வந்து நடந்தது. அந்த ரெசினா டயலாக்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா முக்காவாசி வந்து ஃபாரின் டெலிகேஷன்ஸ் யாருன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஏன் அவங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குன்னா இந்தியாவில் மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்டுங்கிறது இந்தியாவில் குளோபல் மார்க்கெட் இம்பார்ட்டன்ட் ஒரு பிளே. இந்தியா ட்ரேட்லையும் சரி செக்யூரிட்டிலையும் சரி ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்னால தான் அவங்க வராங்க. ஸோ அந்த காரணத்துக்காக இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து செக்யூரிட்டிலையும் சரி ஜியோ பொலிட்டிக்கலும் சரி இம்பார்ட்டன்டா இருக்கும். நிச்சயமா முத்துராஜா சார், இந்த எஃப்டிஏ மூலமாக சார் சொன்னதை போல இது செக்யூரிட்டியில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். அதை தொடர்ந்து அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறையில இது பெரிய எதிர்பார்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது. அதை கடந்தும் கூட மேனுஃபேக்சரிங் செக்டர்ல, பார்மசியில, இன்னும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில குறிப்பிட்டு சொல்ல போனா
பார்த்தோம்னா இன்னும் பல வாய்ப்புகளை இது இந்தியாவுக்கு உருவாக்கி தரவிருக்கிறது. ஏன்னா இப்ப 20% ஏறக்குறைய ஒரு 0% வரைக்கும் கூட இந்த வரி குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த FTA அக்ரிமெண்ட்ல இருந்து புரிந்து கொள்கிறோம். இதை கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. எந்த அளவுக்கு இது வாய்ப்புகளை உருவாக்கி தரும் இந்தியாவுக்கு? மிகச்சரி. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இயற்கையாகவே வரலாற்று அடிப்படையிலே, பாரம்பரிய அடிப்படையிலே பொருளாதார வர்த்தக தொடர்பு இருக்கிறது. விவசாயத்துறை எடுத்துக்கொண்டோமேயானால் விவசாயத்துறையில இன்னைக்கு அதிக நவீன விஷயங்கள் பேசப்படுகின்றன, பயன்படுத்தப்படுகின்றன. அந்த விவசாய முன்னேற்றத்திற்கு, உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கோ, விவசாயத்தை ஒரு தொழிலாக பார்ப்பதற்கோ, விவசாயத்தை ஒரு டூரிசமாக பார்ப்பதற்கோ இந்த ஒப்பந்தம் பயன்படும். காரணம், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய விவசாய முறைகள், விவசாய தொழில்நுட்பங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படும். இரண்டாவது, மேனுஃபேக்சரிங் குட்ஸ். மேனுஃபேக்சரிங்கில் டெக்னாலஜி மூலமாக அடாப்டட் டெக்னாலஜி, கிரீன் டெக்னாலஜி யூகேல நமக்கு கிடைக்கும். அது பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. ஏன்னா நமக்கு உற்பத்தி திறனை பெருக்கணும்னா ப்ராப்பர் டெக்னாலஜி, கிரீன் டெக்னாலஜி வரணும். அதுக்கு யூகே பயன்படும். மூணாவது ரொம்ப முக்கியம், இன்னைக்கு நமக்கு டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் சொல்கிறோம். ஆங்கிலம் தெரிந்த படித்த இளைஞர்கள் மிக அதிகமான கொண்ட நாடு இந்தியா. அவர்களுக்கான வாய்ப்பு யூகேல நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான பங்கு, இந்த படித்த இளைஞர்களே அதிகமான பங்கு பெண்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் விமன் இன்னைக்கு நிறைய தேவை இருக்கிறது. விமன் பார்ட்டிசிபேஷன் ரேட் யூகேல கூட. அந்த மாடலை நம்ம இந்தியாவில் பயன்படுத்துவதற்கு, இந்திய பெண் உழைப்பாளர்கள் இங்கிலாந்து செல்வதற்கு ஒரு மிக முக்கியமான வாய்ப்பாக பயன்படும். மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது வின்-வின் சுச்சுவேஷன் சொல்றோம். இந்தியா மிக அதிகமான நன்மையை பெறும், அங்காடி அடிப்படையில் நன்மை பெறும். இந்தியாவில் இருக்கிற நுகர்வோருக்கு தேவையான விலை குறைந்த தரமான பொருட்களை யூகேலேருந்து பெற முடியும். இங்கே இருக்கக்கூடிய நாலேஜ் எக்கானமின்னு சொல்றோம். இன்னைக்கு உலகிலே இந்திய பொருளாதாரம் ஒரு நாலேஜ் எக்கானமி, ஒரு அறிவுசார் பொருளாதாரம். இந்த அறிவுசார் பொருளாதாரத்தை இங்கிலாந்து மூலமாக மற்ற நாடுகளுக்கும் இங்கிலாந்திலும் நாம் கொண்டு செல்வதற்கும், அதன் மூலமாக அதிகமான அந்நிய வருவாயை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், கல்வித்துறையில ஒரு பேராசிரியராகவும் இருக்கும்போது கல்வித்துறையில மாணவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயில்வது, குறிப்பாக யூகே போன்ற வளர்ந்த நாடுகள்ல போய் இந்திய மாணவர்கள் பெரிய அளவுல படிக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம தொடர்ந்து பார்த்து வரோம். இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா அந்த கல்வித்துறையில எப்படிப்பட்ட வாய்ப்புகள் மாணவர்களுக்கு உருவாகி இருக்கிறது? வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா? இது ரெண்டு விஷயத்த நான் சொல்லணும். சரியான தருணம். ஒன்று, உயர்கல்வி, ஒரு இன்ஜினியரிங் எஜுகேஷனோ, நர்சிங் எஜுகேஷனோ, மெடிக்கல் எஜுகேஷனோ அல்லது ஆர்டிஃபிஷியல் எஜுகேஷனோ இதை பார்க்கின்ற பொழுது யூகேல இருக்கக்கூடிய வசதிகளை இந்திய மாணவர்கள் பெறுவதற்கும், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை இந்திய மாணவர்கள் சென்று படிப்பதற்கும் தகுதி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய, பிரிட்டனில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் இந்திய மாணவர்களை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக வேலை வாய்ப்புகளிலும் உயர்கல்வியிலும் இந்தியாவிற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதற்கான அச்சாணியாக இந்த ஒப்பந்தத்தை நாம் பார்க்கலாம். இது ரெண்டும் சேர்கின்ற பொழுதுதான் குறிப்பாக இந்த இந்திய பொருளாதாரமும் பிரிட்டன் பொருளாதாரத்தினுடைய இந்த இரண்டு பொருளாதாரத்தின் பங்கு உலக அளவிலே, உலக வர்த்தகத்திலே மிக முக்கியமாக மாறும் என்ற அடிப்படையில தான் இந்த ஒப்பந்தம் பெறப்படுகிறது. மறைமுகமாக பார்க்கின்ற பொழுது இந்தியாவோடு பல நாடுகள் ஒப்பந்தம் செய்வதற்கு வரும். காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்க பொருளாதார தாக்குதல், அமெரிக்க பொருளாதாரத்துடைய கட்டுப்பாடுகள், அமெரிக்க பொருளாதாரத்துடைய ஒரு அறிவிப்புகள் எல்லாம் பல நாடுகளை அச்சமடைய செய்திருக்கிறது. அதனால் இந்தியாவிற்கும் பிரிட்டனுக்கும் நிறைய நன்மைகள் இருக்கிறது. பிரிட்டனை தாண்டி மற்ற நாடுகளும் இந்தியாவோடு ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆர் ஃப்ரீ ட்ரேட் ரிலாக்ஸ்ட் அக்ரிமெண்ட் அப்படின்றது நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னா என்னுடைய பார்வையில். நிச்சயமா போஸ்ட் கோவிடை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த உலகமும் பொருளாதாரத்தை எப்படி ரிவைவ் பண்ணணும் அப்படிங்கறத நோக்கி போய் கொண்டிருக்கும் போது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை எல்லா உலக நாடுகளையும் அச்சுறுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியா போன்ற பல நாடுகள் கைகோர்த்து இந்த வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்வது பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நான் எஜுகேஷன் ஃபீல்டு பற்றி தான் பாலாஜி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல மாணவர்கள் இங்க அங்க போய் படிக்கிறாங்க. அவர்களுக்கான வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாம ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், இங்க இருந்து பல பேர் யோகா டீச்சர், சமையல் கலை நிபுணர், மற்ற நடன கலைஞர்கள் போன்றவர்களுக்கான வாய்ப்புகளும் இனி அதிகமாக வரும் அப்படிங்கிறதும் இந்த FTA-வினுடைய ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதை குறித்து விரிவாசம். சரி, இப்ப பாத்தீங்கன்னாக்கா அதுலயே சொல்லிட்டீங்க, இந்திய வம்சாவளியினர் பிரிட்டன்லயும் அதிகமாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்திய வம்சாவளி சொன்னது போல ஒரு நேச்சுரல் ரிலேஷன்ஸ் இருக்கு. ஆனா நேச்சுரல் ரிலேஷன்ஸ் இருந்தா மட்டும் போறாதா, அதை டெவலப் பண்ணி ஆகணும். இப்போ பாத்தீங்கன்னாக்கா யூகேல நமக்கு என்ன ஒருனா, இந்திய மாணவர்கள் அதிகமாக போய் யூகேவில் படிக்கிறார்கள். அங்க ஏன் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு நானே வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல நானும் படிச்சிருக்கேன். அங்க ஒரு சின்ன ஒரு இதனால சொல்றேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யூரோப்பியன் கல்ச்சர் மட்டுமல்ல மிச்ச நாடுகளிலிருந்து அந்த கண்ட்ரிக்கு பல பேர் வராங்க இல்லைங்களா. லண்டன்ங்கிறது தான் சென்டர் ஆஃப் த வேர்ல்ட், லண்டன் அண்ட் யூகே. ஸோ அதுல வந்து படிக்கிற மாணவர்களுக்கு வந்து பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கிறது. அதை திருப்பி வந்து வரும்போது தன் ஹோஸ்ட் கண்ட்ரிக்கு வரும்போது இல்லை அவங்களே அங்கே வேலை வாய்ப்பு சேர்ந்து அவங்களுக்கு எப்படி அந்த சிஸ்டம் டெவலப் ஆகுதோ அப்போ வந்து அவங்க வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டுக்கு அதிகமாக இருக்கும். எஜுகேஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் வந்து மேபி அவங்களோட யூனிவர்சிட்டியோட கேம்பஸஸ் கூட நம்ம நாட்டில் செட்டப் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸிவான ஒரு அம்சமாக எனக்கு தோன்றுகிறது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதுல வந்து ரொம்ப நமது பாரத பிரதமருடைய ஆலோசகர்களாக இருந்தாலும் சரி, பாரத பிரதமரே இருந்தாலும் சரி, அவருடைய நடவடிக்கைகள் மிகவும் பாராட்டத்தக்க விஷயம் என்னவென்றால் இப்ப பாத்தீங்கன்னாக்கா எல்லா கண்ட்ரீஸும் பாத்தீங்கன்னாக்கா ஃபோக்கஸ் ஆன் வந்து சைனா, ரஷ்யா, யுஎஸ். ஆனா பிரிட்டனை மறந்துட்டாங்க. பிரிட்டனுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜியோபொலிட்டிக்கல் பிளேயர். அப்ப நம்ம இந்தியன் ஓஷன்லயே பாத்தீங்கன்னாக்கா வந்து அவங்களுடைய பல டெரிட்டரிஸ் வந்து இன்னமும் இந்தியன் ஓஷன்ல இருக்கு. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலியமா நம்ம ஒரு சிக்னல் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ட்ரம்ப்போடைய இது பாத்தீங்கன்னாக்கா ட்ரம்ப் பல விஷயங்களை கிளைம் பண்றாரு. பல விஷயங்கள் அவர் சொல்றதுல வந்து முரண்பாடுகள் உள்ளது. ஆனா அங்க இருக்கிற ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது எப்பவுமே காமனான ஒண்ணு. அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஸ் வந்து நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது கிரேட் பிரிட்டன் இது வந்து இந்தியாவுடைய எனக்கு ஸ்டேச்சர் ரவி வந்து யூஎஸ்ல இன்னும் டெவலப் ஆகிறதுக்கும் மிச்ச நிச்சயமா கண்ட்ரி நிச்சயமா டெவலப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்கு. கேஆர் ஸ்டார்மர் வந்து ஒரு பெரிய அளவுல கேஸ் பிரதமரை வரவேற்றிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அங்க இருக்கக்கூடிய இந்திய டயாஸ்போரா ஒரு பெரிய வரவேற்பை தந்தார்கள் அப்படிங்கிற பார்க்கிறோம். கனகசபாபதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். 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 தொடர்ந்து பிரதமருடைய இந்த வெளிநாட்டு பயணங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில யூகேவில் போய் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. ஒரு விவசாயியாவும் கூட இருக்கிறீங்க கனகசபாபதி, எப்படி பாக்குறீங்க? இதன் மூலமாக இந்தியாவுக்கு கிடைக்க போகிற பயன்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நண்பர்? இது ஒரு வரலாற்று பூர்வமான ஒப்பந்தம்ங்க. நீங்க இந்த உலக வர்த்தக அமைப்பு இருந்த போது நமக்கு நம்மை மாதிரி வளருகின்ற நாடுகளுக்கு நிறைய சிரமங்கள் இருந்தது. நம்ம பிரதமர் வந்து பொறுப்பேற்ற பின்னால 2014க்கு அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், முதல்ல 2015 உலக வர்த்தக ஒப்பந்தத்துல அந்த வளர்ந்த நாடுகளினுடைய விதிமுறைகளை ஒப்புக்கொள்ளாமல் நம்முடைய நாட்டினுடைய பலன்களை பாதுகாக்கின்ற வகையில முதல்ல அதற்கு குரல் கொடுத்தது நம்முடைய இந்திய தேசம்தான். அதற்கப்புறம் வந்து தொடர்ந்து நாம போடக்கூடிய இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே நம்முடைய நாட்டு நலன் சார்ந்ததாக இருக்கிறது. இப்போது இந்த உலக வர்த்தக அமைப்பு என்பது பெரும்பாலும் தோல்வி அடைந்து விட்டது. அதற்காக இப்ப வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ங்கிறது ஒவ்வொரு நாடு கூட போடப்பட்டு கொண்டு வருகிறது. அதுல இந்த அக்ரிமெண்ட்ங்கிறது மிக முக்கியமானது. ஏனென்றால் மேற்கத்திய நாடுகள்ல மிக முக்கியமான ஒப்பந்தமாக நாம் இதை கருதுகிறோம். அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னன்னா அந்த யூரோ அமைப்பிலிருந்து வெளியில வந்துட்டாங்க. பிரெக்சிட் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தது. அந்த அமைப்பிலிருந்து வெளியில வந்ததுனால நாம இப்ப வேகமாக வளர்த்து வரக்கூடிய நாடாக இருக்கிறதுனால நம்ம கூட போடுறதை விரும்புறாங்க. இதுல நமக்கு நிறைய பலன்கள் நமக்கு இருக்கின்றன. உதாரணமாக சில குறிப்பிட்ட துறைகளில ஜவுளித்துறையாக இருக்கலாம், ஆட்டோமொபைல்ஸ் துறையாக இருக்கலாம், லெதர் அண்ட் ஃபுட்வேர், கெமிக்கல்ஸ், ஆட்டோமேட்டிவ்ஸ், இந்த துறைகளுக்கெல்லாம் நிறைய பலன்கள் இருக்கின்றன. விவசாயத்தை பத்தி நீங்க குறிப்பிட்டீங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 3 வருடங்கள்ல 20% ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதுல குறிப்பா நம்ம நாட்டினுடைய தொழில்களே வந்து தொழில் மையங்கள்ல தான் இருக்குதுங்க, கிளஸ்டர்ல. இப்ப நீங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருப்பூர் தொழில் மையம் இதுல ரொம்ப பலனடைய இருக்கிறது. வட மாநிலங்கள்ல சூரத், லூதியானா, நம்ம சென்னை கூட அதுல பலனடைய இருக்கிறது. ஆகவே இந்த தொழில் மையங்களுக்கு அதிக வாய்ப்பு, இது ஒன்று.
தொலைநோக்கு விஷன் 2035 அதை வந்து வெளியிட இருக்கிறார்கள். ஆகவே வெளியிடப்பட இருக்கிறது. ஆகவே அது ஒரு முக்கியமானது. இந்த தொடர்பானது இந்த வருஷத்தோடு நின்று போறதில்லை, இனி தொடர்ந்து அதிகமாகும். ஆகவே இது ஒரு வின் வின் அக்ரிமெண்ட் அப்படின்னு நாம இதை சொல்லலாங்க. நிச்சயமா நிச்சயமா. உலக அளவுல இந்தியா ஒரு பெரிய சந்தையாக பார்க்கப்படும் போது இந்தியாவுல முதலீடு செய்து அதிக லாபம் ஈட்ட வேண்டும், இந்தியாவை வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் அப்படிங்கறத உலக நாடுகள் முன்வருவது ஒரு வியப்புக்குரிய விஷயம் இல்ல. ஆனா அதே வேளையில இது ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் அப்படின்னு கனகதாபதி சார் சொன்னாரு. நம்முடைய சந்தையை நாம யூகே மார்க்கெட்ஸுக்கு திறந்து விடும் போது இங்க இருக்கக்கூடிய சில தொழில்கள் பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இல்ல பல ஒரு லக்ஸூரியஸ் கார் பிராண்ட் இனிமே ஈஸியா வரும் அப்படின்றத பார்க்கணும். ஸ்பிரிட் மார்க்கெட் வந்து யூகே பிராண்ட்ஸுக்கு திறந்து விடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? முத்துராஜ் சார், உங்களுடைய பார்வை. இரண்டு நாடுகள் பொருளாதார வளர்ச்சியில சம அளவில் இருந்தால் இருக்கும். ஆனா இப்பொழுது இங்கிலாந்து வந்து இந்திய பொருளாதாரத்தை மேனுபேக்சரிங் செக்டார்ல டெக்னாலஜைஸ் பண்ண அபிவிருத்தி இருக்கிறதுனால நமக்கு ஒரு பயம். என்ன பயம் என்றால், ஒருவேளை இங்கிலாந்து உற்பத்தி செய்யப்பட்ட பல பொருட்களை இந்தியாவில டம்ப் பண்ணிடுவாங்க. எக்கனாமிக்ஸ்ல டம்பிங் சொல்லுவோம், பிடித்தல் சொல்லுவோம். அது வராமல் இந்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இந்தியாவில் இருந்த தொழில்களையும் பார்த்துக் கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்வார். இரண்டாவது, ஒரு உபயோகம் இல்லாத தொழில்நுட்பம், ஒரு அவுடேட்டட் டெக்னாலஜி சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் ஒப்பந்தத்தின் மூலமாக இந்தியாவுக்குள்ளோ மாநிலங்களுக்கோ வரவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நமக்கு பொறுப்பு. மூன்று, நம்ம இந்த பிளேயிங் கேபிட்டல் சொல்லுவோம். அந்நிய முதலீடு வருகின்ற பொழுது ஒப்பந்தத்தின் மூலமாக அந்த முதலீடு இங்கே நிரந்தரமாக இருப்பதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்க வேண்டும். அந்த முதலீடு வந்தா உடனே பறந்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் 2-3 துறைகள், குறிப்பாக நாலேஜ் எக்கானமில, ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ல, ஹையர் எஜுகேஷன்ல, நம்ம ட்ரெடிஷனல் ஹேண்டிகிராஃப்ட், ட்ரெடிஷனல் ட்ரெஸ், ட்ரெடிஷனல் ஃபுட்டுக்கெல்லாம் ஒரு உலக அளவில் சந்தைக்கு ஒரு அடிப்படையாக ஒப்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே பாரத பிரதமர் நம்ம பாராட்டி ஆக வேண்டும் ஒப்பந்தம். நிச்சயமா. நன்றி பேராசிரியர் கனகசபாபதி சார், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு, அதாவது ஒவ்வொரு நாடும் ஒப்பந்தம் போடும்போது சில விட்டு கொடுக்கணும், சிலது நமக்கு லாபம் இருக்கு, உண்மைதான். ஆனா இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு பலன்கள் அதிகம். எதுனா எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் உருவாக்கக்கூடிய துறைகள்ல நமக்கு வாய்ப்பு அதிகம். உதாரணமாக ஜவுளித்துறையாக இருக்கலாம், ஆட்டோமொபைல்ஸ் துறையாக இருக்கலாம், பார்மாசூட்டிகல்ஸ். இதுதான் வந்து இதுல நமக்கு லாபம். அவங்க வந்து போடக்கூடிய முதலீடு போடக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா அதிகமா நமக்கு தேவைப்படக்கூடிய இடங்கள், உதாரணமாக கிரீன் டெக்னாலஜி, அதற்கான வாய்ப்பு இங்க நிறைய இருக்குது. ஆகவே இதுல பலன்கள் நமக்கு அதிகமாக இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில இது மிக மிக முக்கியமான ஒப்பந்தம். ஏனென்றால் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் ஒப்பந்தங்கள் தான் இருக்கு, நாட்டுக்கு நாடு ஒப்பந்தங்கள். ஆகவே இது நாம வந்து இப்ப பிரிட்டனோட வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரமா இருக்கிறோம், முன்னணியில் இருக்கிறோம். ஆகவே இது நமக்கு லாபகரமாக இருக்கும். எனவே நாம் அனைவரும் இதை வரவேற்கலாம். நிச்சயமா. இந்த இந்தியா யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பல வகையில பல துறைகள்ல இந்தியா நேரடியான வளர்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்கிறோம். இந்த பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் தொடர்ந்து மாலத்தீவு செல்ல இருக்கிறார். அதுவும் ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒரு முக்கியமான நாடாக இருக்கிறது இந்தியாவின் பாதுகாப்புக்கும் வளர்ச்சியிலும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நாட்டு நடப்பு குறித்து பேசுவோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. நேயர்களை மீண்டும் அடுத்த எதிர்ப்புதிர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.